கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது மனிதாபிமானம்ங்கிறது ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம முதலமைச்சர் இல்லை. இலங்கையில் விமான நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும்னு நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்க நெருங்கிய பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில் இருக்கிற அந்த மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக அரசால் எதை செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது மனிதாபிமானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒழிய இங்கே செய்யவில்லை அங்கே செய்யணும்னு சொல்வது அவருடைய தகுதிக்கு அது சரியில்லை. 10 குழுக்கள் சென்னையில் தயார் நிலையில் வைத்திருக்கோம். எங்கே என்டிஆர்எஃப் மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். சென்னைக்கு மட்டும் மொத்தமாக பிரித்ததில் சென்னைக்கு மட்டும் 11 குழுக்கள் 330 பேர். என்டிஆர்எஃப் குழுக்களை நாம் தனியாக தயாராக வைத்திருக்கிறோம். அவர்களும் ஆயத்த பணியில் ரெடியாக தயாராக இருக்கிறார்கள். மாநகராட்சியிலிருந்து எந்த பகுதிக்கு தேவை என்று சொல்லுகிறார்களோ அந்த பகுதிக்கு அவர் போவார்கள். அவர்களை இப்பொழுது நாங்கள் மாநகராட்சி பொறுப்புகளை தான் ஒப்படைத்திருக்கிறோம். அவர்கள் எங்கே வேணுமோ அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையாளருக்கும் சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்றைக்கு தான் கணக்கெடுத்துருக்காங்க. போன விட்டா கணக்கெடுத்துட்டு நேற்று கொடுக்க சொல்லிட்டாங்க. போன அக்டோபரில் இது மலையில் சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துட்ருக்கோம். ஒரு குறிப்பாக மொத்தம் 85,500 ஹெக்டேர் இதில் பாதித்திருக்கும் என்றும் கணக்கு இருக்கிறது. அது மழை நீர் வடிந்த பிறகு சரியான கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை கணக்கெடுத்து அதுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை மாண்பு முதலமைச்சர் வழங்கவிருக்கிறார். புயல் பாதிப்புகள் கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். புயல் பாதிப்பு கணக்கெடுக்கும் பணி 1 வாரம் நடைபெற உள்ளது என்றும் அவர் தகவலை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து பயிர் பாதிப்பு ஏற்பட்ட நிலங்களுக்கு, அதாவது ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்படும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். புயல் பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கணக்கெடுப்பு முடிந்ததும் ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவலை வெளியிட்டிருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் அதனை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.